Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 179. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த வில்ல பைய எனரும் லைட்னிங்க வச்சு அட்டாக் பண்ணால, அதுல என்னாச்சு, அந்த டிவைன் சோல்ஜரும் பகையாவும் சேர்த்தி காலி ஆயிட்டாங்க. அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதற அளவுக்கு வச்சு அடிச்சிருப்பான். அப்படின்னா அந்த சீக்ரெட் வெளியே தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கான் பாருங்க. நல்ல வேலை கொனிஸ் வந்து நேரா கப்பல்ல வந்து விழுந்திருப்பாளா, சோ அதனால எந்த பஞ்சாயத்து இல்லாம அவ எஸ்கேப். ஆனா அவங்க அப்பாவை அந்த டிவைன் சோல்ஜரும் ஸ்பாட்லயே அவுட். சொல்ல போனா காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்த அவன் நேர்ல பார்க்கும்போது அவளுக்கு எப்படி இருக்கும், உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவ கூட ஃப்ரெண்ட்லியா அவ்வளவு ஜாலியா இருந்த அவங்க அப்பா அவளோட கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னா எப்படி அந்த வலி அவளால தாங்க முடியும். சோ அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாளா. அந்த டைம் அந்த டிவைன் சோல்ஜர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அதான் எனரும் எல்லாத்தையும் கொல்ல போறான், அத்தனை பேரும் சாக போறாங்கன்னு சொன்னால, அதை அப்படியே யோசிச்சு பாப்பா. அவன் அந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணான்னா நெம்ப கொடூரமா இருக்கும். சோ இப்போ உட்காந்து அழுதுட்டு இருந்தா மத்தவங்க யாரையுமே காப்பாற்ற முடியாது, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்ணுன்னு தெரியல. சரி முதல்ல இந்த விஷயத்த அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் கிட்ட நம்ம சஞ்சியும் உசோப்பியும் பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு இவ வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு பிச்சுக்கிட்டு கிளம்பிடுவா. அவளுக்கு இப்ப என்னன்னா, என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட போய் சொல்லி ஆகணும், அப்பதான் அவளை காப்பாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே கட் பண்ணி மேல இருக்க இங்க நம்மால காட்டுறாங்க. கடைசியா நம்ம ஜோரோ தான் அந்த ஓம போட்டு தள்ளிட்டானே, இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜோரோ சட்டு போட்டு இவனை போட்டு தள்ளலாம் தான் நினைச்சானாமா. ஆனா இவ்வளவு லேட் ஆயிருச்சு. ட்ரைனிங் பார்த்தா அது இன்னும் பண்ணணுமா. ஆல்ரெடி நம்ம ஜோரோ பேத்தனமா ட்ரைனிங் பண்ணுவான், இது இன்னும் வேறையா. அந்த டைம் என்ன இந்த இடமே ரொம்ப சைலண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து அந்த ஹோலி நாய் அட்டாக் பண்ணும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஓனரே செத்துட்டான். இனி இந்த நாய் யார் சொன்னா கேட்கும். இதுக்கு மேல இதுகிட்ட விளையாண்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு மண்டையிலேயே ஒரு போட்டு அன்கான்சியஸ் ஆக்கிடுவான். அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர். இனி அந்த பாம்பை போட்டு தள்ளி எப்படியாச்சும் நம்பி மத்தவங்கள காப்பாத்தியே ஆகணும். அதுலயும் இடையில அந்த வைப்பர் பைய வேற தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் 4 போடு போட்டாதான் சரியாகும்னு வேகமா போவான். அதே நேரம் அவன் அந்த பாம்பு கூட படாத பாடுபட்டு இருப்பான். என்னதான் அவன் அட்டாக் பண்ணாலும் அந்த பாம்புக்கு எதுவுமே ஆகல. கத்திக்கிட்டே தான் அடிப்பான். ஏன் சாக முடியற, சட்டு புட்டுன்னு செத்து தொலை, எனக்கு 1008 வேலை இருக்கு, உசுர வாங்குறியன்னு நெருப்பெல்லாம் வச்சு அடிப்பான். ஆனா என்ன அடிச்சாலும் அது உடம்புல அடி வாங்கின எஃபெக்டே இருந்த மாதிரி இல்ல. இவன் இத்தனை அடி அடிச்சோம் அதுக்கு வலிக்குதான்னு கூட தெரியல. அது பாட்டுக்கு ஃபுல் எனர்ஜியோட ஜெய்சாண்டிக்கா கத்திட்டு இருக்கும். அந்த டைம் ஜோரோ சரி இதோட நீ சாக போறேன்னு ஒரு ஜம்ப போட்டு 2 வெட்ட போடுவான். அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இவ்வளவு நேரமா ஒருத்தன் பீரங்கிய வச்சு முக்குன்னு முக்கி பார்த்துட்டான், அதுவே வேலைக்கு ஆகல. கத்திய வச்சு வெட்டினா மட்டும் என்ன செத்துருமா. அப்பந்தான் ஜோரோக்கே தெரியுது அதோட மேல் தோல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வெளியில அந்த பாம்பு கண்டமேனிக்கு நிலைச்சு சண்டை போட்டு இருக்கிறதுனால இங்க உள்ளுக்குள்ள இருக்க நம்மளுக்கு குரங்கு பல்ட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. நமியாலலாம் முடியல, என்னடா அந்த பாம்பு பண்ணிட்டு இருக்குன்னு. லூஃபியோட தான் செம காமெடி. தலை பாறைக்குள்ள மாட்டிக்குமா படாத பாடுபட்டு இருப்பான். ஜோரோக்கு என்ன கவலைனா, நமி அந்த பாம்போட வயித்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கா. சோ அவளுக்கு மட்டும் இப்ப எதுவும் ஆயிடக்கூடாது, உயிரோட மட்டும் எப்படியாச்சும் இதை கொண்டு ரன்னு வெறியோட லுக்கூட்டு இருப்பான். இங்க மறைஞ்சு போன என்னரும் மறுபடியும் வருவானா. ராபின் பார்த்துட்டு பதறி போய் எங்க போன, என்ன பண்ண நீப்பா, துரோகம் பண்ணவங்களுக்கு கருணை காமிச்சிட்டு வந்தேன், அதாவது தப்பான பாதையில போன ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுத்தானாமா. ஒரு காடா இது என்னோட டியூட்டி இல்லையா, என்ன இன்னும் ஒரே ஒருத்தி மட்டும் தப்பு பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவளையும் போட்டு தள்ளிட்டா இந்த பார்ட்டியில ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காதுமா அப்படின்னா கொனிஸ் தப்பிச்சிட்டான்னு அவனுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அவளால அப்படி பெருசா என்ன பண்ண முடியும். எப்படியும் 8 நிமிஷத்துல எல்லாரும் காலியாக போறாங்க. அதனால அவ என்ன பண்ணுமோ பண்ணிட்டுன்னு விட்டுருக்கான். ராபினுக்கு எதுவும் புரியல. ஆனா வில்லத்தனமா ஏதோ ஒண்ணு பண்றான்னு மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவா, இவங்கிட்ட லோகியா பவர் இருக்குன்னு. உடனே அவன் சரி எனக்கு டைம் இல்ல, நம்ம இங்கே இந்த இடத்துல எல்லாத்தையும் முடிச்சிருவோமா, ஏன்னா என்னோட அல்டிமேட் பிளான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போதும்பா. அப்படி என்னடா அல்டிமேட் பிளான்னு கேட்டா, சிரிச்சுக்கிட்டே கைய மேல தூக்கி அவனோட லைட்னிங் பவரை வச்சு காட்டுத்தனமா மேல அடிப்பானா. அங்க மேலதானே நம்ம ஆளுகளா இருப்பாங்க. மேல இருந்த கிளவுட்ஸ் எல்லாமே கண்டபடி டேமேஜ் ஆகி அத்தனை பேருமே மேல பதறிட்டு இருப்பாங்க. இவ என்னடா பண்ற நீ லூசு பையலன்னு கத்துவா. ஒன்னும் கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷண்டோராக்கு கீழே கூப்பிடுறேன்பா. சோ அவன் அடிச்ச அடியில மேல இருந்த மேகம் எல்லாமே கலைஞ்சு போயிருமா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த மேகத்தோட சப்போர்ட்ல இருந்த பில்டிங்ஸ் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்கும். இங்க ரோபின் எல்லாம் மிரண்டுருவா, இந்த அளவுக்கு ஒரு பவரான்னு. அதே நேரம் மேல இருந்து அப்படியே எல்லாம் கீழே விழும்போது சாப்பர் வேற கான்சியஸ்ல எல்லாம் அவனும் கீழே விழ ஆரம்பிச்சிருவான். பாம்பும் கீழே விழும், ஜோரோவும் கீழே விழுவான், ஏன் வைப்பரும் கூட கீழே தான் விழுவான். இது எல்லாமே அந்த எனரு பண்ண வேலை. அவனை சும்மா விடக்கூடாதுன்னு வைப்பர் கீழே வில கத்திட்டு இருப்பான். அந்த டைம் தான் ஜோரோ சாப்பர் கீழே வந்துட்டு இருக்கதை நோட் பண்ணுவான். இவன் கான்சியஸ்ல இருக்கான், ஆனா அவன் கான்சியஸ்ல இல்லையே. அதனால அவனை அடிச்சு புடிச்சு கஷ்டப்பட்டு போய் காப்பாத்துவான். இங்க அந்த வைப்பருக்கு அந்த லூசு பைய ஏன் இப்படி பண்ணா எதுக்கு பண்ணான்னு ஒண்ணும் புரியல. சோ செம கால்ல இருப்பான். ஆனா அவன் இங்க கீழே நின்னு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். வாவ் ஃபினாலே ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் தான் மெயின் கேமே இருக்குதாமா. சோ எப்படி எல்லாருமே காட்டுத்தனமா கீழே விழுந்துட்டு இருப்பாங்களா. அதே நேரம் அந்த பாம்பு விழுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கவங்க விழுந்துட்டு இருப்பாங்கல்ல. சோ நம்ம ஸ்கைநைட் என்ன பிளான் பண்ணுவாருன்னா, இந்த கேப்பை யூஸ் பண்ணி பறந்து வெளியில போயிடலான்னு நமி லூஃபி கிட்ட வேவரை புடிச்சுக்க சொல்லுவா. அவன் அந்த ஐசா புள்ளைய புடிச்சுக்கிட்டு வேவரை புடிச்சுக்குவானா. நமி போலான்னு சொல்லிட்டு ஒரு முறுக்குவா. பின்னாடி வந்த போர்ஸ்ல அவங்க 2 பேருமே பிச்சுக்குவாங்க. இவ பாட்டுக்கு போயிருவா. அத ஸ்கைநைட் பார்த்துட்டு, அட சண்டாலி என்ன அருமையா வண்டி ஓட்டுற, இப்ப எப்படியாச்சும் அவங்கள
காப்பாத்தணுமே. பிஎஸ் சட்டுன்னு அவங்கள காப்பாத்துன்னு சொல்லுவான். உடனே அது டப்புன்னு பிரேக் பிடிச்சதுல ஸ்கை நைட் அதுல இருந்து கீழே வந்துருவான். ஐயோன்னு அது மறுபடியும் காப்பாத்த போகும். இங்க நமி எப்படியோ அதோட வாய்க்குள்ள இருந்து வெளியே வந்துருவா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியும் மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்காங்கன்னு. அதுலயே ஸ்கை நைட் நம்ம நமிக்கு முன்னாடி பிச்சுக்கிட்டு போவாரு. ஏன்னா பாடி ஃபுல்லா வெயிட் இல்லையா, அதனால வேகமா விழுறாரு. பிஎஸ் கிட்ட நீ என்னைய பத்தி கவலைப்படாத, அவங்க ரெண்டுத்தையும் காப்பாத்து, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உடனே அந்த பேர்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பாம்போட வாய்க்குள்ள போயிடும். இங்க நமி பதறுவா. யோ ஸ்கை நைட் இப்ப என்னையா பண்ணலாம், இப்படியே கீழே போய் விழுந்தோம்னா அதுக்கப்புறம் நம்மள சுரண்டிதாயா எடுக்கணும், ஏதாச்சும் ஐடியா சொல்லியாமா. இங்க பாருமாக்கன்னு என் பேரு கேன்ஃபாலுமான. ஆமா விழும்போது இது ரொம்ப முக்கியம், உசுரே போது பேர்ல கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஐயோ உசுறு போதேன்னு நமி கீழே பார்த்து தொண்டை எலிய கத்துன்னு கத்துறதோட ஏன் அந்த லூசு பை அப்படி பண்ணான்னு தெரியல. ஆனா எல்லாத்தையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வரதான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். அப்போ ஜோரோவை காட்டுறாங்க. அவன் அத்தாதண்டி பாறைய தூக்கிக்கிட்டு இடையில சாப்பரோட எந்திரிப்பான். ராபின் பார்த்துட்டு ஷாக்கா கேப்பா, எப்பா நீ மேல இருந்தா கீழே விழுந்தான்னு. ஆமா இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பேன்பா. நார்மலான ஆளா இருந்தா கண்டிப்பா செத்துருப்பாங்க. ஆனா ஜோரோ தான் ஸ்டீல் பாடி ஆச்சு, அதனால அவனுக்கு ஒன்னும் ஆகல. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இது எந்த இடம், நம்ம எங்க இருக்கோம்னு கேப்பான். இதுதான் நம்ம தேடிட்டு இருந்த சிட்டி ஆஃப் கோல்டன் பானா, இதுதான் அந்த இடமா, மேலையும் கீழையும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லையே, சரி ஏதாச்சும் ட்ரெஷர் கிடைச்சதான்னு கேப்பான். இல்ல எந்த கோல்டுமே கிடைக்கலாம்பா. அந்த டைம் அந்த பாம்பை காட்டுறாங்க. அதோட தலை மேகத்துக்கு நடுவுல போய் மாட்டிச்சு. அது மட்டும் இல்லாம மூச்சு விட முடியல. அதனால வாழை போட்டு அடின்னு அடிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி தலையை வெளியே எடுத்துரும். அதே நேரம் உள்ளுக்குள்ள இருக்க ஐசாவையும் லூஃபியும் காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு சதறி அடிச்சு விழுந்துட்டு கிடப்பாங்க. லூஃபிக்கு செம ஃபன்னா இருக்கு. ஏன்னா வந்த இடத்துக்கே இவங்க வந்துட்டாங்களாமா. ஐசா புள்ள லூஃபியை புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவா. ஏன்டா லூசு மெண்டூல் பையல, அவ தான் வேவர நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்க சொன்னால. சாரிமா எனக்கு சரியா கிரிப்பு கிடைக்கலாமா. இப்ப நம்மளால வெளியில தப்பிக்க முடியலன்னா அதுக்கு முழு காரணம் நீ தான்டா மாங்கா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சீக்கிரமா சொல்லுன்னு கத்துவா. மறுபடியும் நம்மளே நம்பிக்கிட்ட சொன்ன அதே பிளான சொல்லுவான். அதாவது எப்படியும் பாம்பு கக்கா போகும், அது வெளியில போயிடலாமா, மூஞ்சிலேயே ஒரு குத்து நன்னாரி பாயலன்னு. அப்ப அந்த பியர்ஸ் பிச்சுட்டு வருமா, குதிரை வந்துருச்சேம்மா, எருமை அது பரவாடா ஏங்க வந்திருக்குன்னு கேப்பாளா. அது வாங்க வந்து முதுகுல இருங்கன்னு சிக்னல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குதிரையா வேற மாதிரி இருமா. அந்த ஐசா புள்ள பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிருவா. என்ன கன்றாவிடா இதுன்னு. லூஃபி சிரிச்சிட்டு அது அப்படித்தான்னு சொல்லி அவன் கைய ரப்பர் மாதிரி வச்சு புடிச்சு ஏறி உட்காருவானா. அதை பார்த்தும் பீதி ஆயிருவா. ஏன்னா லூஃபி ஒரு ரப்பர்னு ஐசாக்கு தெரியாது. நான் கம் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன், அதனால நான் ஒரு ரப்பர் பர்சன் வாய வேற எழுத்து காட்டுவான். என்னடா பண்றேன்னு இன்னும் பீதியாவா. இவகிட்ட பேசிட்டு இருந்தாலும் டைம் இல்ல, நம்ம சட்டுப்புட்டுன்னு போலான்னு தூக்கி பின்னாடி உட்கார வச்சிருவான். நல்லா டைட்டா புடிச்சுக்க, கண்டிப்பா அந்த டைம் வெளியில போயிடலான்னு சொன்ன உடனே உன் கூட இருக்கிற வரைக்கும் உயிர் மட்டும் தான்டா போகும்பா. சரி ஏதோ ஒண்ணு போகுதுலன்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. லூஃபி உடனே நம்ம எக்ஸிட் வழியா வெளியே போறோம்னு சந்தோஷமா கத்திட்டு இருப்பான். சோ இப்படி இவங்க வெளியில வந்துட்டு இருப்பாங்களா. அதே நேரம் இங்க நமிய காட்டுறாங்க. நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல, ஸ்கை நைட்டுக்குமே ஒன்னும் ஆகல. ஏன்னா இவங்க வந்து லேண்ட் ஆனது கிளவுட் மேல, அதனால தப்பிச்சாங்க. இல்லன்னா டண்டனக்காதான். லூஃபியும் ஐசாவையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கொஞ்சம் கவலையா இருக்கும். அதான் அவரோட பேர்டு பியர் அனுப்பி விட்டுருக்காருல்ல, கண்டிப்பா அது காப்பாத்திரும் நம்பும் பாரு. சரி அதெல்லாம் ஓகே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சுத்தி முத்தி பாப்பா. கை நைட்டுக்கும் அதான் ஆச்சரியம். ஏன்னா இத்தனை வருஷமா அவர் இங்கதான் இருக்காரு, ஆனா இப்படி ஒரு இடத்த அவர் பார்த்ததே இல்லையாமா. இப்படி எல்லாம் அப்பரியாடுல ஒரு பிளேஸ் இருக்கான்னு அசந்து போய் பாப்பாரா. அதே நேரம் இங்க வைப்பரை காட்டுறாங்க. அவனுக்கும் ஒண்ணு ஆகல. அவன் அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிருவான். ஆக்சுவலா இதுதானே ஷாண்டியன்ஸோட ஹோம்லேண்டு அப்படின்னா இங்கதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்தோட அழகை பார்த்து அசந்துருவான். சோ இவ்வளவு நேரம் இவங்க லார்டு கல்காரான்னு சொல்லி கஷ்டப்பட்டு போரானதே இவங்களோட இந்த ஹோம்லேண்ட மீட் எடுக்கதான். சோ ஒரு வழியா அந்த இடத்தை பார்த்துட்டான்ல, அண்ட் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணதான் இவங்க முன்னோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். அதே நேரம் அந்த பாம்பு எதையோ வெறி கொண்டு தேடிட்டு இருக்கும். நமி பார்த்துட்டு முழிப்பா, ஒரு வேலை லூஃபி ஏதாச்சும் உள்ளுக்குள்ள பண்ணிட்டு இருக்கானா, ஏன் திடீர்னு அது வினோதமா நடந்துட்டு இருக்குன்னு. ஆக்சுவலா அது எதையோ ஒன்ன பயங்கரமா தேடுது, தேம்பி அழ ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த எனரு இனிமேட்டு ஒன்னால தொல்லை மட்டும்தான், வேற எந்த யூஸுமே இல்ல, சோ இனி தேவையில்லைன்னு சொல்லி அவனோட லைட்னிங் பவரை வச்சு ஒரே அடி. அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே மறந்துருவாங்க. மெயினா நம்ம ஜோரோவும் வைப்பரும். ஏன்னா நமி ஐசா எல்லாருமே உள்ளதான இருக்காங்க. இப்ப இந்த பாம்பை இப்படி லைட்னிங்க வச்சு அட்டாக் பண்ணானா எல்லாருமே செத்துருவாங்களே. ஐயோ நமி இதோட நீ காலியான்னு கத்திட்டு இருப்பான். அவ சைடுல இருந்து வருவா. எப்பா ஜோரோ ரோபின் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு. அட சண்டாளி நீ அந்த பாம்போட வயித்துக்குள்ள போனில, இங்க எப்படி வந்தா நீ கேப்பாங்க. அட அது ஒரு பெரிய கதைப்பா, நான் வந்துட்டேன் ஆனா லூஃபி உள்ள மாட்டிட்டான்னு சோகமா சொல்லுவா. அங்க பார்த்தா அந்த பாம்பு மொத்தமா கருகி புகஞ்சு போச்சு. அவனை ஏமா அங்க விட்டுட்டு வந்தேன்னு கேப்பான். நான் என்ன பண்றது வேற வழி இல்லையாம்பா. ஜோரோ கத்துன்னு அத்துவான். அவனால எப்பவுமே தலைவலி தான், ஏன் இப்படியே இருக்கான்னு. அந்த டைம் அந்த பாம்பு அப்படியே பொத்தகட்டின்னு கீழே விழும். அதை பார்த்த வைப்பருக்கு செம்மையா காண்டாவும். ஏன்னா பல மணி நேரமா அந்த பாம்பு கூட அவ்வளவு அட்டாக் பண்ணி போராடி பார்த்துட்டாங்க, அதுக்கு எதுவுமே ஆகல. ஆனா அந்த எனரு பண்ண ஒரு அட்டாக்ல செத்து போயிருச்சுல்ல, அப்ப அந்த அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உள்ள இருக்க ஐசாவுக்கும் அடிபட்டு இருக்கும். அதனாலேயே ரொம்ப கோவத்துல இருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த எனரு பின்னாடி வருவான். உடனே அவன் பீரங்கிய வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கிளவுட் மேல போய் உட்கார்ந்துகிட்டு அப்படியே வில்லத்தனமா டயலாக் அடிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன வைப்பரு இப்படி எல்லாம் பண்ணலாமா, நான் தான் உன்னோட ஹோம்லேண்டுக்கு வர வச்சேன், ஆனா நீ கடுப்பாயி என்னைய அட்டாக் பண்ற, இது நல்லா இல்ல, கொஞ்சம் பொறுமையாரு, இன்னும் இந்த கேம் முடியலாமா. என்னடா கேம்னு கேட்டா, அட இது ஒரு ஃபன்னி கேம் பா, பின்னாடி இருக்க எல்லாருமே பார்ட்டிசிபென்ட் தான், அதனால ரெடியா இருப்பான். பார்த்தா ஸ்கை நைட், ஜோரோ, ரோபின் இவங்க 3 பேருமே கெத்தா வந்து நிப்பாங்க. நமி சாப்பரை வச்சுக்கிட்டு ஓரமா ஒளிஞ்சு உட்காந்துக்குவா. சோ இப்போ இங்க இருக்கவங்க மட்டும் தான் இவ்வளவு பெரிய சண்டையில தப்பிச்சவங்க.
இருக்கிறவங்க. சோ உங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் இந்த சர்வைவல் கேம் செம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சாமா. ஏன்னா மொத்தமா 81 பேர் 3 மணி நேரம் சண்டை போட்டதுல இங்க இருக்கவங்க மட்டும் தான் சேஃப்டியா அந்த ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. இடையில வந்தவங்கள கூட நான் பார்ட்டிசிபெண்டா எடுத்துக்கிறேன். ஆனா கடைசியில இந்த சண்டை முடிவப்போம் மொத்தமாவே 5 பேர் தான் உயிரோட இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட நமி வாயை மூடிட்டு இருப்பா. ஏன்னா இங்க ஜோரோ, ரோபின், ஸ்கைனைட், அதுக்கப்புறம் அந்த வைப்பர், எனரு 5 பேர் இருக்காங்க. நல்ல வேளை அவன் நம்மள நோட் பண்ணல. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருப்பா. 3 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்காமா. ஆனா இங்க மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அவங்கள யாராச்சும் செத்துதான் ஆகணுமா. நமி ஒண்ணே ஆள ஆரம்பிச்சிருவா. ஐயோ நம்மள நோட் பண்ணிட்டானேன்னு. இந்த சண்டை முடிவுல 5 பேர் தான் உயிரோட இருப்பாங்கிறது இந்த கடவுளோட கணிப்பாமா. அது கண்டிப்பா மாற வாய்ப்பே இல்ல. சரி இப்ப யாரு சாக போறீங்க? நீங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்களா இல்ல நானே உங்களை கவனிக்கட்டுமான்னு வில்லத்தனமா கேட்பான். அப்ப அத்தனை பேர்த்தோட மூஞ்சிய பார்க்கணுமே. எல்லாம் அந்த எனருவை தான் கொடூரமா லுக்கூடுவாங்க. ஜோரோ என்ன பண்ணலான்னு கேட்டவனே எல்லாம் கண்டிப்பா இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம நமிய பாப்பாங்க. எல்லாம் பின்னாடி திரும்புவாங்க. நமி பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. ஐயோ என்னைய டார்கெட் வச்சிட்டாங்களான்னு. ஆனா அதான் இல்ல. அப்படியே திரும்பி நம்ம எனருக்கு நேரா கை நீட்டி நாங்க சாக மாட்டோம் நீ சாகடா பண்ணி பாயலன உடனே விதி வலியதுன்னு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.